ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமோஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகிருக்க தி பிக் பிக்சர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் காமெடி படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கும்போது அவருக்கு ஹாலிவுட் மேலே பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதுக்காக ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணுறாரு. அது காலேஜில் மிகப்பெரிய அவார்டும் வாங்குது. நம்ம ஆளுக்கு பயங்கர குஷியாயிடுது. எப்படியாவது ஹாலிவுட்ல டேரக்டராக மாறினுண்டா கலக்கணுண்டா அப்படின்னு களத்தில் இறங்குறாரு. ஆனால் இவர் ஹாலிவுட்குள்ளே போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது இவரை வச்சு செய்ய ஆரம்பிக்குது. இவரால் அவர் நினைச்ச படத்தை எடுக்க முடிஞ்சுதா இல்லையா, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், கண்டிப்பா இது ஒரு விண்டேஜ் படம். 1989 ரிலீஸ் ஆன படம். ஸோ அன்னைக்கு டேட்டுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு விண்டேஜ் படம் பார்க்கணும்னா கண்டிப்பா அதை நீங்க ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. படத்தை நடிச்சிருக்க எல்லாருமே கேரக்டர் ரேட்டிங் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோ கேரக்டர் நல்லாவே எழுதினாங்க. அவரை ஃபாலோ பண்ண இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். நம்ம ஆளு டேரக்டர் ஆகணும்னு எப்படி அவருக்கு ஆசை வருது, அதே மாதிரி டேரக்டர் ஆனதுக்கு அப்புறம் அவர் நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, ஒரு டேரக்டர் ஒரு படம் பண்ணணும் அதுவும் அவர் நினைக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணணும்னா எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி போர்ஷன்லாம் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி படத்துல ஒரு லவ் போர்ஷன்ஸும் நல்லாவே இருந்தது. டெக்னிக்கலி படம் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது டெம்ப்ளேட்டான ஸ்கிரீன் பிளே தான். ஏன்னா இது ஒரு பழைய படம்ன்றதால நமக்கு அந்த ஃப்ளோல தான் போகுது. அங்க ஒரு நல்ல மூமெண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா இதே மாதிரி சீன்களை இன்னைக்கு டேட்டுக்கு நம்ம நிறையவே பார்த்தாச்சு. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தில் அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இந்த படத்தில் நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.